சிவாய நம. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். இந்த திருச்சிற்றம்பலம்னா என்ன? இந்த திருச்சிற்றம்பலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா எல்லாருமே திருச்சிற்றம்பலம் சொல்லி பாடுறதுக்கு முன்னாடி தொடங்குறாங்க, ரைட்டு? அப்படின்னா அந்த திருச்சிற்றம்பலம்னா என்ன? சரி, திருச்சிற்றம்பலம்ன்றது என்ன வார்த்தையா அல்லது இடமா அல்லது பொருளா, என்ன விஷயம் அது? இதையெல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்லப்படக்கூடியது தில்லை சிற்றம்பலம். அது ஒரு கடவுள் இருக்கக்கூடிய இடமா இருப்பதனால அங்கு திருவானது சேர்க்கப்படுகிறது. சிற்றம்பலம் அப்படின்னும் சிறிய அம்பலத்தின் கீழ் எழுந்தருள செய்த பெருமான். அது எப்படிங்க? நாம் வணங்குற கடவுள் அண்டத்தின் அளவிற்கு பெருமை கொண்டவன். அவன் அளவில் அண்டத்தை காட்டிலும் பெரியவன். அவனை நாலு சுவற்றுக்குள் எழுந்தருள செய்து அந்த எப்பேற்பட்ட அந்த சக்தியை ஒரு 4 சுவற்றுக்குள் அடக்கி அங்கு எழுந்தருள செய்து அந்த சக்தியை வணங்கக்கூடிய, நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த சக்தியை நாம வணங்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னாக்கா சிற்றம்பலம். இந்த அம்பலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எம்பெருமான் எழுந்தருள செய்துள்ள அந்த இடத்திற்கு மேல் உள்ள கூரை திருச்சிற்றம்பலம். இந்த திருச்சிற்றம்பலம் வெறும் தில்லையில மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒவ்வொரு மனிதர்களுடைய தலைக்கு மேலே 12 அங்குலத்துக்கு மேலேயும் ஒவ்வொரு திருச்சிற்றம்பலம் இருக்கின்றது. எப்படி? ஒவ்வொரு மனிதருடைய தலைக்கு மேலும் 12 அங்குலத்திற்கு மேலே திருச்சிற்றம்பலம் இருக்கின்றது. பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவியமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடல் நடம் செய்கின்ற பொங்கழல் போற்றி போற்றி. அதாவது கற்பனை கடந்த ஜோதி, நம்ம கற்பனையிலையும் இப்படி ஒரு தெய்வத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாத ஒரு கடவுள். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி இவர் பார்த்தீங்கன்னா யாருக்கு தான் ஒரு உதவி செய்யலைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே உதவி செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா கேவலம் பன்னி போட்ட குட்டிங்களுக்கு பால் கொடுக்குறாரு இவரே போயிட்டு தாயா. சரி, தாயா இப்படி பால் கொடுக்குறாருன்னா தாயுமானவராக அவர் குழந்தை பிறக்கிறதுக்கு உதவியா நிற்கிறாரு. தாய் சிற்பரவியோம் அருமறை சிரத்தின் மேல் உள்ள சிற்பரவியோமம். அருமறை சிரம் நம்முடைய இந்த இந்த தலை இருக்கு இல்லைங்களா, இந்த தலைக்கு மேல சிற்பரவியோமம் அப்படின்னா சிறப்பிற்கும் மேலான சிறப்பு. சிற் அப்படிங்கிற சிறப்பு, பரம்னா அதற்கும் மேலான, சிற்பரம், வியோமம்னா அவருடைய உருவம், சிற்பர வியோமம். இந்த சிற்பர வியோமம்ன்றது தான் பார்த்தீங்கன்னா தில்லை சிற்றம்பலம். அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற எம்பெருமானுடைய திருவுருவம் எங்கேயோ இல்லை, இங்கே தான் இருக்கு. சரிங்க, நாம ஒவ்வொரு சாமியையும் ஒவ்வொரு வகையில் நம்ம வணங்குறோம். இதில் சிவபெருமானை மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி 2 கையும் நல்லா தூக்கி வணங்குறோம், மேலே கை கூப்பி வணங்குறோம். அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா எம்பெருமானுடைய நடராச பெருமானுடைய அருளல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாதம் அந்த இடத்துல தான் இருக்கு. நீங்கள் நல்லா வணங்கும் போது இனிமேல் புரிஞ்சுக்கிடணும், நீங்கள் வணங்கக்கூடிய அந்த கை எங்கே போய் தொழுது அப்படின்னா எம்பெருமானுடைய தூக்கிய திருவடி அருளல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல தான் நீங்கள் தொட்டு வணங்குறீங்க. இனிமேல் பட்டு நீங்கள் தூக்கி வணங்குறீங்கன்னா சும்மா சாதாரணமாக சிவபெருமானை வணங்குறோன்னு நினச்சிட்டு வணங்கிடாதீங்க.
அந்த இடத்தாண்ட எம்பெருமானுடைய திருவடி இருக்குங்கிறத மனதில் நினைத்து வணங்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு திருவடி இருக்குது. அந்த திருவடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைத்தல் அப்படிங்கிற ஒரு தொழில் செய்யுது. அருளல் அப்படிங்கிற ஒரு தொழிலை வந்து தூக்கிய திருவடி செய்யும்போது ஊன்றி நின்ன அந்த பாதம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறைத்தல் அப்படிங்கிற ஒரு தொழில் செய்யுது. சரி, மறைத்தல். இப்போ மீதம் இருக்கக்கூடிய 3 தொழிலையும் நான் சொல்லிடுறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த 5 தொழில் செய்பவர் தான் நடராச பெருமான். இந்த நடராச பெருமானுடைய உருவம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சொல்லப்படக்கூடிய கருத்து அப்படின்னாக்கா அவருடைய ஒரு கையில் இருக்கக்கூடிய உடுக்கை, அந்த உடுக்கையிலேருந்து வரக்கூடிய ஒளி ஆக்கல் அப்படிங்கிற ஒரு தொழிலை வெளிப்படுத்துது. இன்னொரு கையில் இருக்கக்கூடிய நெருப்பு அழித்தல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தொழிலை நினைவுபடுத்துது. அபயம் காண்பிக்கக்கூடிய அந்த திருக்கையானது வந்து பார்த்தீங்கன்னா உன்னை உன்னை அப்படியே உன்னை வந்து காக்கக்கூடிய ஒரு தொழிலை பண்ணக்கூடியது தான் இந்த அபயம். அபயகரம் அப்படிங்கிறது உன்னை காக்கக்கூடியது. 3 திருவடி மறைத்தல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தொழிலை செய்கின்றது. தூக்கிய திருவடி அருளல் அப்படிங்கிற ஒரு பணியை செய்கின்றது. இந்த 5 தொழில் செய்யப்படக்கூடிய இந்த கருத்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய தமிழகத்தில் மட்டும்தான் உண்டு. இந்த தமிழகத்தை தாண்டி நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா நடராஜ பெருமானுக்கான வழிபாடு இருக்கா அப்படின்னா முதல்ல இல்லை. ஒன்று. அப்படியே வடக்கு வரைக்கும் போனீங்கன்னா வெறும் சிவ வழிபாடு மட்டும்தான், நடராஜ வழிபாடு கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த நடராஜ வழிபாடு அந்த பக்கம் 3 தொழில்கள் மட்டும்தான். அங்கே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆக்கல், அழித்தல், காத்தல். இந்த 3 விஷயம், ஆக்கல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொன்னாக்கா பிரம்மா ஆக்கல், காத்தல்னா விஷ்ணு, அழித்தல் அப்படின்னாக்கா எல்லாரும் உடனே சொல்லுவாங்க சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது இல்லைங்க, சிவன் இல்லைங்க, ருத்ரன். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ருத்ரன் வேறு, சிவபெருமான் வேறு. ஆக்கல் பிரம்மா, காத்தல் விஷ்ணு, அடுத்தது வரக்கூடிய காத்தல், இது அழித்தல் வந்து ருத்ரன். அதுக்கு அடுத்தது மறைத்தல் மகேஸ்வரன். லாஸ்ட்ல அருளல் அப்படிங்கிற ஒரு தொழில் சதாசிவம். நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கணும். நான் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆக்கல், அதுக்கடுத்தது காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இப்போ ஆக்கல்னு சொல்லப்படக்கூடிய இந்த தொழிலை பண்ணக்கூடியது பிரம்மா. இந்த பிரம்மா ஒருவேளை அந்த தொழிலை பண்ண தவறும் பட்சத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமால் இந்த 2 தொழிலும் சேர்ந்து பண்ணுவார். எப்படி? அந்த 2 தொழிலும் சேர்ந்து பண்ணுவார். இது யாருடைய ஒப்புகையில்னா எம்பெருமானுடைய ஒப்புகையில், அவருடைய ஒப்போடு இவங்க பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா 2 தொழிலை பண்ணுவார். சரி, 2 தொழிலை பண்ணக்கூடிய பெருமாள் அவரும் அந்த பணியை செய்ய முடியாத ஒரு பட்சத்தில் ருத்திரன் அவருடைய பணியையும் பார்த்து அடுத்தது இந்த பணி, எந்த பணி? காத்தல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பணியும் ஆக்கல் என்கின்ற பணியும் ருத்திரன் இந்த 3 பணியையும் செய்யக்கூடியவர். சரி, மகேஸ்வரன் மறைத்தல் மற்றும் அழித்தல் மற்றும் காத்தல் மற்றும் ஆக்கல், இது எல்லா தொழிலுமே பார்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர் யார் அப்படின்னாக்கா மகேஸ்வரன். சதாசிவம் இந்த 5 தொழிலையும் செய்யக்கூடியவர். ஆனால் அப்படியே இந்த பக்கம் ரிட்டர்ன் இப்படிக்கா வந்தோம்னாக்கா இங்கே பிரம்மா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவர் இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லா தொழிலும் பண்ணுவாரான்னா வாய்ப்பு இல்லைங்க. அடுத்தது இந்திரன்
அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா தொழிலும் பண்ணுவாருன்னா வாய்ப்பு இல்லைங்க. மூணாவதாக வரக்கூடிய ருத்ரன் மீதம் இருக்கக்கூடிய 2 தொழில் பண்ணுவாருன்னா வாய்ப்பு இல்லைங்க. 4வது இருக்கக்கூடிய மகேஸ்வரர் அடுத்த தொழில் பண்ணுவாருன்னா இல்லைங்க. 5வதாக இருக்கக்கூடிய சதாசிவம் வந்து அனைத்து தொழிலும் பண்ணுவாருங்க. ஸோ இந்த திருச்சிற்றம்பலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, இந்த திருச்சிற்றம்பலம் ஒரு துவக்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த திருச்சிற்றம்பலம் திருமுறைகளின் பிறப்பு அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு சைவர்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, அதாவது இந்த திருமுறைகள் அங்கு இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய கைச்சூட்டி விநாயகர் காண்பிக்கக்கூடிய அந்த அறையில் இருக்கக்கூடிய பொக்கிஷமான இந்த மூவர் பெருமக்கள் எழுதிய இந்த மூவர் தேவாரங்கள் அத்தனை பாடல்களையும் கைச்சுட்டி காண்பித்து அங்கு உள்ள அந்த ஓலை மலையை காண்பித்த அந்த இடத்துல இருந்து அந்த ஓலையானது இந்த திருமுறைகள் அனைத்தும் வெளியே வந்த காரணத்தினால் அது திருச்சிற்றம்பலம் என்ற துவக்கத்தினால் இன்று திருமுறைகள் அடியார் மக்களும் மற்றும் உள்ள அனைவரும் ஓதி வருகின்றனர். திருச்சிற்றம்பலம் இது நற்துவக்கமாக இருக்கட்டும்.